கட்சியினரும் தேசியவாதிகளும் உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எப்படியாவது தமிழகத்தில் குறிப்பாக பெண் வாக்காளர்களை கருத்திலே கொண்டு திசை திருப்புகின்ற விதமாக, குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விதமாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடா இல்லை மது விற்பனை ஊக்குவிப்பு மாநாடானே தெரியாத மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மது ஊக்குவிக்கும் அரசு. ஏனென்றால் இவங்க 500 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொல்லிட்டு 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த கிளப்ல 150 மெம்பர் தான் இருக்கணுங்கிறது விதி. ஆனா இங்கதான் எதுவுமே விதிப்படி நடக்கிறது இல்லையே. அதனால அதன் மூலமாக மது ஊக்குவிப்பு அரசாங்கம் இருக்கு. அந்த மது ஊக்குவிப்பு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா இது யாரை ஏமாத்த மாநாடு? இது மது ஒழிப்பு மாநாடா? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், மது பிரியர்கள். என்ன சொன்னா, குடிகாரன் சொன்னா எங்க முக்சாமி அண்ணாச்சி கோச்சுப்பார். அதனால மது பிரியர்கள் அவங்களோட மாநாடு. ஆகவே இவர்கள் ஏமாற்றுவதற்காக மக்களை, குறிப்பாக பெண்களை, பெண் வாக்காளர்களை திசை திருப்புகின்ற மாநாடு. ஏனென்றால் மது எந்த சப்ஜெக்ட்ல இருக்கு? ஸ்டேட் சப்ஜெக்ட். அது கன்கரண்ட் லிஸ்ட்லையும் இல்லை, சென்ட்ரல் லிஸ்ட்லையும் இல்லை. ஆகவே திறக்கிறது இவங்களாம். யார் திறப்பாங்க? திராவிடியன் ஸ்டாக். அது திறக்கும், வியாபாரம் பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போன சமயத்தில் வெட்கமே இல்லாமல் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று தகவலும் தருவார்கள். ஆனா அவர்களை வச்சுக்கிண்டு மது எதிர்ப்பார். இது ஸ்டேட் சப்ஜெக்ட். திறந்தவர்கள் மூடட்டம்ங்கிறேனா? அவங்க தானே மூட முடியும். இவர் இல்ல, ஸ்டாலின் அவர்கள் திறந்துட்டு மதுக்கடை சாவியெல்லாம் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாரா? பூட்ட முடியாதா? ஆகவே இது ஏமாற்றுகின்ற அரசியல் மோசடி மாநாடு, மக்களை ஏமாற்றுகின்ற மாநாடு, மதுவை ஊக்குவிப்பவர்களை காப்பாற்றுகின்ற மாநாடு. இது திசை திருப்பறதுக்கு இதுல மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. ஆகவே இவர்கள் திறந்தவர்கள் மூட வேண்டும். அதை சொல்லலேனா முதுகெலும்புள்ளவர்கள் நடத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடை நாம் கருத முடியாது. வருகின்ற 6ஆம் தேதி தமிழகம் எங்கும் RSS அணிவகுப்பு ஊர்வலம் நடக்க இருக்கிறது. இது குறித்து சென்ற ஆண்டே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் மாநில அரசும் காவல்துறையும் RSS அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி தராத காரணத்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆண்டுக்கு மாத்திரம், சென்ற ஆண்டுக்கு மட்டும் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, தொடர்ந்து நீங்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் அந்த தீர்ப்பிலே இருந்தது. ஆனா நமக்கு தெரியும், இந்த திராவிடியன் ஸ்டாக் ஒரு நாளும் நீதிமன்றங்களை மதிப்பவர்கள் கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் அது ஒவ்வொரு தரமும் இவங்க குட்டு வாங்கறதுல ஒரு மகிழ்ச்சி. நீதிமன்றம் சரியான முறையில் இனிமே கொண்டு யூ பிஹேவ் வெல் அப்படிங்கிற அளவில் நீங்க என்ன உங்களுக்கு சொன்னா புரியாதா அப்படிங்கிற மாதிரியான தொனியில நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கு. அவங்க ஒரு கேள்வி, அதுவும் நீதிமன்றத்திலே கேட்கப்பட்டது, வேற சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் குடியிருக்காங்க, அதுவும் வேற சித்தாந்தம் கொண்ட கட்சி அலுவலகம் இருக்கான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அரசாங்கம் காவல்துறையும் தமிழக அரசும் கொடுத்திருக்கிற காரணங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஆகவே அவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் சரியான குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம். சட்டத்தை மதிக்கின்ற
ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இதுவரை தேசம் முழுதும் நாம ஆர்எஸ்எஸ் துவங்கியதிலிருந்து 1925 99 ஆண்டுகளாக பேரணிகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த பேரணிகள் அமைதியான முறையில் கட்டுப்பாடோடு நடந்திருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த திராவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகள் அதற்கு முட்டுக்கட்டை விதிக்க முயற்சிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் பழனியில் ராஜகோபுரத்தில் சேதமடைந்து அதில் இருந்த ஒரு பகுதி உடைஞ்சு விழுந்திருக்கு. இது எதை காட்டுது? கோவில் புனர் நிர்மாணம் செய்வதில் கட்டுமானத்திலே தரம் இல்லாத கட்டுமானம். ஏன்னா இந்த சர்க்கார் நம்ம எல்லாத்துலேயும் பல இடங்கள்ல இவங்க ரோடு போட்டிருந்தாங்கன்னா, மாநில அரசு போட்ட ரோடுக்கு இந்த தோசை திருப்புற கரண்டி இருக்குல்ல, சட்டுவம், அதால ரோடெல்லாம் பேத்துடுறாங்க மக்கள். அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரியாக மக்களுடைய ஹிந்துக்கள் பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல பங்களிப்புல கும்பாபிஷேகம் நடக்குது. அதுல எத்தனை பர்சன்டேஜ் துறையை சார்ந்தவர்கள் கமிஷன் வாங்கினார்கள்? எதனால இந்த மாதிரி தரம் இல்லாத ஒரு கட்டுமானம்? ஆகவே 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட அனைத்து கோவில் கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கிறதுல அத்தனையிலையும் கட்டுமானத்தினுடைய தரத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அரசாங்கம் ஒரு பிளாங்கெட் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். ஏன்னா எல்லா கோவிலையும் நீங்கள் கமிஷன் திங்கிறதுக்காகவே கோவில் பணத்துல பக்தர்கள் பணத்துல கையாடல் பண்ணினதுனாலதான் கை வச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான அசம்பாவிதம் பழனியில் நடந்திருக்கு. இல்ல அங்க போயிட்டு முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசிக்காமல் வந்த பாவச் செயல் காரணமோ தெரியல. இட்ஸ் நாட் குட் ஓமன் டு தோஸ் ஹூ ஹேவ் டேக்கன் ஓத் எ டே பிஃபோர் தட். அந்த மாதிரியா இருக்குமோன்னு. ஆனா அறநிலைத்துறை ஊழல் துறைங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். ஏன்னு சொன்னா தார்மீக அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரே அவர் வாயால இவரை போல ஊழல்வாதி கிடையாது. நீங்க நம்ம முன்னோர்கள்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கெட்டதை பேசிடாத. ஏன்னா தேவதைகள் எல்லா இடத்துலையும் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். நீ கெட்டது சொல்லிட்டேன்னா ஒருத்தன் குழந்தைகளையே ஏண்டா நாசமா போறவனேன்னு திட்டினா அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தேவதைகள் போகும்பொழுது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டா அது பலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வரும், வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார், ததாஸ்து அப்படியே நடந்தது. அது ஆண்டவன் செயல். அதனால அதுல இருந்தாவது புரிந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்க கூடாது. ஆனா நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னது மாதிரி இவர்கள் தர்ம நியாயம் நீதிமன்றம் நேர்மை எதையுமே மதிக்காத ஒரு காட்டு தர்பார் ஆட்சியில் இருக்கு. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரும், நடக்கும். இப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் வருமா? திமுக தொண்டர்களை கள்ளக்குண்டு அடிச்சவர் மந்திரியை திருப்பி ஆக்கியிருக்காங்களே அப்படின்னா திமுக எதிர்கட்சி ஆட்சியா? சரி, நீங்க பாக்குறது பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தில் நீங்க ராஜ்பவன் ஆளுநரோட ஸ்பீச் முடிஞ்ச போறத இவரோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் பற்றி
ஆனா 294 பொறியியல் கல்லூரிகளில் 980 ஆசிரியர்கள் பல கல்லூரிகளில் ஒரே சமயத்தில் ஆசிரியராக இருந்திருக்கார். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தெளிவா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி செய்த பேராசிரியர்கள், இவங்கெல்லாம் நம்ம பேராசிரியர் ஏற்றுக்க வேண்டியிருக்கு. பேராசிரியர்கள் அவங்களோட ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி சேர்ந்திருக்காங்கன்னு. ஆக எல்லா விதத்திலையும் முறைகேடு. உயர்கல்வித்துறையில நான் இன்னும் சொல்றேன், இப்ப திரு பொன்முடி அவர்கள் அந்த அமைச்சகத்தில் இல்லை. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ், பிஎட் காலேஜஸ் எல்லாத்திலையும் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு உடனடியாக விசாரணை செய்து அது தொடர்பாக வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ் 293 காலேஜஸ்ல இந்த மாதிரியாக பல கல்லூரியில் ஒரு காலேஜில் 11 டீச்சர் இருக்கலாம், ஒரு டீச்சர் 11 காலேஜில் இருக்கலாமா? இருக்கு. அதுதான் திராவிடியன் மாடல், திமுக மாடல், திராவிடியன் மாடல், ஸ்டாலின் மாடல், என்ன வேணா சொல்லலாம். இன்னும் வேணா நிமிஷத்துங்க உதயநிதி மாடல். அதனால அந்த மாதிரியாக அனைத்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ்ல அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த ஆசிரியர் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குன்னு இது தொடர்பாக மாநில அரசு விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். 15 அவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கு தான் ஏன் பேசணும்? இன்னைக்கு அதிமுக திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்ல மேடம் ஜெயலலிதா அவர்கள் போன பாதையில போகுதா போகலையானா அந்த தொண்டர்கள் நினைச்சிருக்கலாம். நீங்க ஒர்க்கர்ஸை விட ஓட்டர்ஸ் நினைச்சிருக்கலாம்ல. அதனால நாம அந்த அனாலிசிஸ்கே போக வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 18% மேற்பட்ட வாக்குகள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமைக்காக மக்கள் கொடுத்த வாக்குகள், அவ்வளவுதான். எங்க எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாத விஷயம். இட்ஸ் நியூ. யார் மேல? இல்ல அவருடைய கட்சியில் இல்ல. நான் என்ன சொல்றேன், அது எனக்கு நான் உள்ளபடியே நீங்க அந்த 15% அவர் 10 நான் 15 திருத்தி சொன்னேன். அதனால நமக்கு அது தெரியாது. அது தெரியாதனால நான் அதை பத்தி சொல்லல. தேங்க்யூ. தேங்க்யூ. அவர் ஏற்கனவே இதே மாதிரியா பேசியிருக்கார். என்னுடைய அருமை சோதரர் ரகுபதிக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு நிலை தடுமாறுகிறார் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரே இங்க ஒரு மிஸ்பிட்டு தான். அவர் ஏடிஎம்கேல இருந்து அப்புறம் இங்க வந்தவர் தானே. அதனால மிஸ்பிட்டா இருக்கிறதுனால ஏதோ வாய்க்கு ராத்திரியா இருந்தா பகலா இருந்தா காந்தி மண்டபத்தை பாதுகாக்காத இந்த அரசாங்கம் என்ன பேசுறது? ஒரு அமைச்சர் பொறுப்போட பேச வேண்டாமா? அதனால தவறான பேச்சு, ஒரு தப்பான பார்ட்டியில் இருக்கிறனால பேசுறாரு. போதும். இன்னைக்கு இதான் கடைசி கேள்வி. இனிமே ஸ்டாலின் எங்கேயும் டூர் பண்ண மாட்டார் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிருக்கோ என்னவோ, தட் ஐ டோன்ட் நோ.